ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் வியூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் 2025 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏஷியா கப் 2025 எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்சிருச்சு. நேற்று சூப்பர் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்சும் நடந்தது, பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா. அதில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவை ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது ஏஷியா கப் 2025 எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஏஷியா கப்னு. ப்ரீவியஸ் ஏஷியா கப் 2023 நடந்தது. பட் அது ஒரு 50 ஓவர் ஃபார்மேட்டில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் இந்த கம்பேரிசனோட. ஸோ அதுக்கு முன்னாடி ஏஷியா கப் 2022 இதே துபாயில் நடந்தது, T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த ஏஷியா கப்பையும் இந்த ஏஷியா கப்பையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏஷியா கப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது கம்பேர்ட் டு திஸ் இயர்ஸ் ஏஷியா கப். ஏன்னா உங்களுக்கு அந்த ஏஷியா கப்போட குரூப் ஸ்டேஜஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் 3 டீமும் ஒரே குரூப்பில் இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் கம்பேர்ட் டு ஸ்ரீலங்கா கொஞ்சம் வீக்கர் சைடாக தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் மாதிரி இல்லை அந்த ஆப்கானிஸ்தான் சைட். பட் அந்த ஆப்கானிஸ்தான் சைட் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவை ரொம்ப கம்ஃபர்டபுளாக குரூப் ஸ்டேஜில் பீட் பண்ணாங்க. பங்களாதேஷுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக குரூப் ஸ்டேஜில் பீட் பண்ணிவிட்டு சூப்பர் ஃபோர்ஸ் வந்தாங்க. குரூப் இந்தியா இருந்த குரூப் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சஸ்பெக்ட் தாங்க. இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பாகிஸ்தானை ஜெயித்தாங்க. ஹாங்காங் இருந்தாங்க அந்த டைம். ஹாங்காங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சு சூப்பர் ஃபோர்ஸ் வந்தாங்க. ஸோ அந்த குரூப் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 2 எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் இருந்தது, ஆப்கானிஸ்தான் vs ஸ்ரீலங்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் vs பங்களாதேஷ். இந்த வருஷம் குரூப் ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஒரே ஒரு மேட்ச் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் வந்தது, which is Afghanistan vs Bangladesh. ஸோ Afghanistan vs Bangladesh 2025 இந்த வருஷம் நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சைடு ஈஸியாக பங்களாதேஷை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அதுதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் சைடு திஸ் இயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்க டாப் 3 சாலிடாக இருந்தது. அவங்களோட போலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. யூட்டிலிட்டி ஆல்ரவுண்டர்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பங்களாதேஷை தோக்கடிச்சிருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அந்த மேட்ச் ஜெயிச்சு ஒரு அப்செட் கொடுத்தாங்க. சோலி முடிச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா அந்த குரூப்லேருந்து குவாலிஃபை ஆனாங்க. இந்த குரூப் ஆஸ் யூஷுவல் தாங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 டீமும் ஒரே குரூப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தான் குவாலிஃபை ஆகுங்க. பட் இந்த வாட்டி பாகிஸ்தான் ஒரு ஃபைட்டே இல்லாமல் தான் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் அமைஞ்சுது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் அவங்க பாகிஸ்தான் நல்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும், துபாய் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்களோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனால் அந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் இந்தியா vs ஒமான் குரூப் ஸ்டேஜோட லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா அது ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒமான் நல்லா போலிங் போட்டாங்க. இந்தியா 188 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த போலிங் எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் இந்தியாவோட பேட்டிங்கும் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில ஷாட்ஸ் நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் கேல்குலேஷன் இல்லாமல் ஆடிட்டாங்க. சூரியகுமார் பேட்டிங்க்கே வரல. நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க. பிளேயிங் 11லையுமே நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா 2 பேருமே ஆடினாங்க. பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தியை ரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவும் ட்ரை பண்ணாலும் ஒமான் ஓரளவு ஃபைட் கொடுத்தாங்க வித் தேர் பேட்டிங்கும். ஏன்னா பவர் பிளேயில் 50 odd runs அடித்தாங்க. விக்கெட் எதுவும் விடலை. மிடில் ஓவர்ஸ்லேயும் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. எண்ட் ஓவர்ஸ்லேயும் நல்லா ஆடினாங்க. ஸோ லாஸ்ட்டில் அவங்களால ஒரு நல்ல ஃபைட் கொடுக்க முடிஞ்சாலும் அந்த மேட்ச் ஜெயிக்க முடியல. அது அவங்க டீமோட இன்எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாலும் அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா உங்களுக்கு 2 டீமும் ஓரளவு அந்த 12th ஓவர் மார்க் வரைக்கும் ஒமான் ஓரளவு பேட்டிங்கில் இருந்தாங்க. பட் 15th ஓவர் கிட்ட வரும்போது கொஞ்சம் க்ளோஸாக வந்தாங்க. ஒரு 50 odd runs தான் அடிக்கணும் 5 overs அப்படின்றப்போ இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஒமான் அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாததுனால அந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியல. ஸோ அந்த மேட்ச் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. அதை தவிர பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் vs பங்களாதேஷ் மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மேட்சோட ரிசல்ட் கொஞ்சம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போச்சு. அண்ட் அந்த மேட்சுமே நல்லா இருந்தது. இதை தவிர இந்த ஏஷியா கப் குரூப் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எந்த மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் 2022 ஏஷியா கப்பில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 சர்ப்ரைசிங்கான மேட்சஸ் இருந்தது. அண்ட் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு உங்களுக்கு சூப்பர் ஃபோர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கிட்ட ரொம்ப
நல்லா ஃபைட் பண்ணி பட் லாஸ்ட்டில் தோத்துட்டாங்க. ஸ்ரீலங்காவோடையும் பார்த்தீங்கன்னா தோத்தாங்க. ஸோ இந்தியா வந்து அந்த வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபோர்ஸோட எலிமினேட் ஆகி போயிட்டாங்க, ஃபைனல் வரைக்கும் போகல. அண்ட் ஸ்ரீலங்கா குரூப் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்துட்டு சூப்பர் ஃபோர்ஸ் வந்து 3 மேட்சுமே ஆடின 3 மேட்சுமே ஜெயிச்சு ஃபைனல் போய் ஃபைனல்லையும் பாகிஸ்தானை வந்து கன்வின்சிங்காக பீட் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து அந்த இயர் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளான இயராக இருந்தது. ஏன்னா உங்களுக்கு குரூப் ஸ்டேஜில் தோத்தாலும் சூப்பர் ஃபோர்ஸ் அண்ட் ஃபைனல்ஸில் வந்து நல்லா ஆடி அவங்க வந்து கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸோட குரூப் ஸ்டேஜில் வந்து ஆடின 3 மேட்சுமே ஜெயிச்சு சூப்பர் ஃபோர்ஸ் வந்தாங்க. பட் சூப்பர் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட நடந்தது. நேற்று நடந்த மேட்ச் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் மேட்சாக போச்சு. அந்த மேட்ச்சு பங்களாதேஷ் வந்து அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்தளவு டைட் கான்டெஸ்ட் வந்து அந்த ரைவல்ரியில் இருக்குது. ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் ரைவல்ரி வந்து 2018 நிடாஸ் ட்ராஃபிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்டென்ஸ் ரைவல்ரியாக போயிருக்கு. எப்போல்லாம் இந்த 2 டீமும் உங்களுக்கு ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்களோ அப்போல்லாமே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. ஒரு சில டைம் அவுட் இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஆஞ்சலோ மேத்யூஸ் ஒரு வாட்டி டைம் அவுட் ஆனார் வேர்ல்ட் கப்பில். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த 2 டீம்ஸ் ஆடும்போது நடக்குது. பட் இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்தளவு இன்டென்ஸான ரைவல்ரி இன்னும் நம்ம பில்டப் பண்ணாலும் அந்தளவு இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரில. ஏன்னா பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து இந்த ரைவல்ரி வந்து ஒரு இன்டென்ஸான ரைவல்ரின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா கன்வின்சிங்காக இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பாகிஸ்தானுக்கு. இந்தியா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் ஜெயிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னி மேட்ச் எந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரியல. பட் பாகிஸ்தான் கிட்ட ஒரு நல்ல ஸ்குவாட் இருக்குது, டீசெண்டான ஸ்குவாட் இருக்குது, நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்பின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு சைம் அயூப் வந்து நிறையா ஓவர்ஸ் போடுறாரு. மைக் ஹெசன் வந்து அவரை நல்லா ட்ரஸ்ட் பண்ணி அவருக்கு நிறையா ஓவர்ஸ் கொடுக்குறாரு. பவர் பிளேயில் போடுறாரு, மிடில் ஓவர்ஸில் போடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 3 to 4 ஓவர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ போட்டுட்ருக்காரு சமீபத்தில். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு வந்து அப்ரார் அகமது மாதிரி ஒரு ஸ்பின்னரும் இருக்கார். ப்ளஸ் உங்களுக்கு நவாஸ், சல்மான் அலி அகா, சுஃபியான் 3 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ். ஸோ 5 ஸ்பின் ஆப்ஷன்ஸோடு வந்து கிளம்பிறங்கியிருக்காங்க. 5 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் துபாயில் வந்து எந்த அளவு அகேன்ஸ்ட் இந்தியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷனே மோர் தென் இனஃப். சீம் கொஞ்சம் லைட்டாக போகிறாங்க. ஷஹீன் ஷாஃப்ரிடி முன்ன மாதிரி 2022 வேர்ல்ட் கப்பில் இருந்த ஷஹீன் ஷாஃப்ரிடி மாதிரி இல்லை. இஸ் நாட் இன் இஸ் பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபஹீம் அஷ்ரஃப் மட்டும்தான் இருக்கார். ஃபஹீம் அஷ்ரஃப் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் சீமராக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு பாகிஸ்தான் வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு சீம் போலிங் ஆப்ஷனோட ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கட் பண்ணிவிட்டு அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஃபைட் கொடுக்கலாம். பேட்டிங்கில் வந்து நல்லா காஷன் வித் அக்ரெஷன் அப்ரோச் எடுக்கணும். அதாவது பவர் பிளேயில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணி விக்கெட்ஸ் வந்து ஜாஸ்தி விட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு பவர் பிளேயில் ஓரளவு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்துட்டு மிடில் ஓவர்ஸ்லேயும் ஓரளவு ஸ்ட்ரைக் 1s and 2s ரொட்டேட் பண்ணி எண்ட் ஓவர்ஸில் அவங்களோட பேட்டிங் ப்ராமிஸை காட்டலாம். பட் அது மாதிரி பண்ணாமல் பாகிஸ்தான் வந்து எடுத்த உடனே விக்கெட்ஸ் விட்டுடுறாங்க. சைம் அயூப்க்கு இந்த சீரீஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக் சீரீஸாக அமையலை. ஏன்னா அவர் வந்து 3 மேட்ச் ஆடி 3 மேட்சுமே அவர் ரன்னே ஸ்கோர் பண்ணல. அவரோட T20 ரெக்கார்ட் இந்த லீடிங் அப் டு திஸ் ஏஷியா கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. பட் இஸ் அ குவாலிட்டி பிளேயர். அவர் வந்து சிபிஎல்லில் வந்து கயானா அமேசான் வாரியர்ஸ்க்குலாம் சிங்கிள் ஹேண்டடாக வந்து சூப்பர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து டைட்டில் வின்னிங் சீசனில் கூட ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர் வந்து ஒரு லீன் பேட்சில் போகிறது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னாலும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் காஷியஸாக ஆடினாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஃபைட் போடலாம். அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் அவங்க 4லேருந்து 5 ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸோடு வராங்க, 2 சீம் போலிங் ஆப்ஷன்ஸோடு தான் வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்க டாஸ் வின் பண்ணி நிச்சயமாக போலிங் தான் போட்டாகணும். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பிட்ச் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் போலிங் போடும்போது டியூ ஜாஸ்தி வருன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு அவங்களோட ஸ்பின்னர்ஸை நல்லா யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை ராஜா. இது எல்லாமே நடந்தால் இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனாலும் இந்தியா கிட்டே இருக்கிற மைட்டி பவர் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை ஒன் சைடட் மேட்சாக மாற்றுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஏஷியா கப் பார்த்திங்கன்னா எந்த அளவு க்ரௌட்ஸ் வந்து மேட்சஸை பார்க்க வந்திருக்காங்க ஸ்டேடியமுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதா தான் மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு.
அதே மாதிரி வியூவர்ஷிப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் 2022 நடந்த ஏஷியா கப்போட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு தான் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா vs பாகிஸ்தான் ரைவல்ரிஸில் இந்த ஏஷியா கப்பில் நடந்த மேட்ச் தான் கம்மி வியூவர்ஷிப் அண்ட் கம்மி க்ரௌட் அட்டெண்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்மையிலேயே அந்த ரைவல்ரி ஒன் சைடட் ரைவல்ரியாக இருக்கிறது காரணமா இல்லை இப்போது ரீசெண்டாக போயிட்டுருக்கிற அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலையான்றது தெரியல. பட் என்ன இருந்தாலும் இந்த ரைவல்ரி சொல்லிக்கொள்கிற அளவு இல்லை. இன்னைக்கு மேட்சை பொறுத்து தான் அகெயின் இந்த ரைவல்ரி கிக் ஸ்டார்ட் ஆகுமா இல்லை திருப்பி இதே மாதிரி இருக்குமான்றதை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு குவிக் ஷார்ட்ஸ் போடுறேன். இந்த மேட்ச் எப்படி போச்சு, என்ன நடந்ததுன்ற பற்றி. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், அடுத்து என்ன டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் பிகேஎல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவோட லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை இன்னொரு வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.